புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். ஆனாலும் தற்போது ஒரு திருக்குறள் ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது, துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு ஆக்கி துப்பார்க்கு துப்பு ஆய தூவும் மலை என்று ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு பலரும் பலவிதமாக கருத்துக்களை கூறியுள்ளீர்கள். நானும் ஒரு சில கருத்துக்களை இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, துப்பு என்று சொன்னால் செம்பவளவான் என்று பொருள். அதாவது அழகிய திருமேனியுடைய தும்பிக்கை உடையோன் என்பது இதன் பொருள். இந்த விளக்கத்தை ஔவையார் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த குறள் கடவுள் வாழ்த்து பகுதியில் வந்தமையால் இந்த குறளை நாம் துப்பு ஆய என்பதை இறைவன் கொடுக்கும் ஒரு பொருளாக தான் கருதி கொள்ள வேண்டும். இறைவன் அப்படி என்ன பொருளை கொடுக்கின்றார் என்று சொன்னால், அமிழ்தம் என்கின்ற ஒரு உணவை கொடுக்கின்றார். அதன்படிதான் இந்த குறளை, அதுவும் உணவுதான். அந்த வகையில் இந்த குறளுக்கு ஒரு புதிய விளக்கம் ஒன்றை நான் கொடுக்க விரும்புகின்றேன். செம்பவள திருமேனி உடைய இறைவன் திருவருள் பெற்று மலை தரும் இன்பம் போல் அமிழ்தமாகிய நல்ல உணவை உண்டு நீடூழி வாழ்த என்பது இதனுடைய பொருளாகும். காரணம், இந்த குறள் கடவுள் வாழ்த்து பகுதியில் வந்ததனால் உண்ணும் உணவை குறிப்பிட்டு இதனை பலரும் கூறியுள்ளனர். நானும் அதை மறுக்காமல், அதே சமயம் உண்ணும் உணவு அமிர்தம் என்ற ஒரு உணவும் உள்ளது. அந்த உணவை நான் கருத்தில் கொண்டு இந்த குறளுக்கான விளக்கத்தை அளித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.